வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சம்பழம் அறுத்து சுற்றி போடுறீங்களா? அப்போது இந்த பதிவு உங்களுக்கு தான். எலுமிச்சையை சாஸ்திரங்கள் தேவக்கனி என்றே விவரித்து சிறப்பிக்கிறது. அதனால்தான் தாந்திரிக சாஸ்திரத்தில் எலுமிச்சை அதிக பயன்படுத்தப்படுகிறது. உலக சக்தியாக ஆதிசக்திக்கு எலுமிச்சை கனி மிகுந்த ஒரு தேவக்கனி ஆகும். இந்த தேவக்கனியை நாம் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது மாலையாக கோர்த்து கட்டுவதை விட பின்னப்படாமல் ஊசி வைத்து குத்தாமல் மாலையாக தொடுப்பது மிகுந்த சிறப்பு. அவ்வாறு வீடுகளில் குடும்ப பெண்கள் இந்த கனியை அறுத்து வீசுவது என்பது ஒரு அமங்கலமான செயலாகும். இது பல கஷ்டங்களை கொடுப்பதற்கு நாம் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மையை உங்களிடம் பதிவு செய்கிறேன். இந்த கனியை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால், உக்கிர தெய்வமான அங்காள பரமேஸ்வரி, காளி, வாராகி போன்ற பெண் தெய்வங்களுக்கும், மாடன், பெரியசாமி, கருப்புசாமி என்று சொல்லக்கூடிய ஆண் தெய்வங்களுக்கும் நாம் அந்த கோயில் தலத்தில் மட்டுமே இதை நாம் பலியாக பயன்படுத்த வேண்டும். அதை தவிர்த்து வீடுகளில், குறிப்பாக திருமணமான பெண்கள், இல்லறத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இதுபோன்று கனியை அறுத்து வீசுவது என்பது மிகுந்த ஒரு செயலாகும். இந்த செயல் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலையை உருவாக்குகிறது. திருஷ்டி கழிப்பது என்பது வேறு, அதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. ஆனால் எலுமிச்சங்கழியை அறுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வைப்பதோ அல்லது நன்றாக பிளந்து கற்பூரம் வைத்து சுற்றுவது, இது போன்ற செயல்கள் அனைத்தும் இது தெய்வ சக்திக்கு எதிரான ஒரு செயலாகும். மங்களமாக பொருந்திய, மகா மகத்துவம் பொருந்திய தேவக்கனியை நாம் மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை அறையில் முழுமையாக கனியாக வைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த கனியை முழுமையாக மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலில் வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது இவற்றை மேலும் நூல் கொண்டு மாலையாக அனைத்து தேவதைகளுக்கும் இதை சாட்டலாம். இவ்வாறு தான் செய்ய வேண்டுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் எலுமிச்சை கனியை அறுத்து வீடுகளில் சுத்துவது, பிள்ளைகளை சுத்துவது, பிள்ளைகளுக்கு எலுமிச்சங்கனியை அறுத்து சூடம் வைத்து சுத்துவது போன்ற செயல்களை ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இது தேவக்கனி. பல தீய சக்திகளையும் பல இன்னல்களையும் பல துஷ்ட தேவதைகளையும் விளக்கக்கூடிய சக்தி இதற்கு முழுமையாக இருந்தால் மட்டுமே செயல்படும். அதை அறுத்து பின்னப்படுத்தும் பொழுது அதனுடைய சக்தியை முழுமையாக இழக்கிறது. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஃபாலோ செய்யுங்கள்.